Hello friends, welcome to Satya Samayal. இன்னைக்கு நம்ம சின்ன வெங்காய சட்னி எப்படி அரைக்கிறது அப்படினு பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பட்டன் பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. வீடியோஸ் and அப்டேட் கிடைக்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இதில் வந்து காரத்துக்கு சிவப்பு மிளகாயும் நல்ல கலருக்காக காஷ்மீரி மிளகாயும் நான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க. எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கும் பொழுது நெடி அடிக்காமல் சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வந்து வெங்காயம் போட்டதுக்கப்புறமாவும் மிளகாய் வத்தல் போடலாம். ஆனால் முதல்லையே வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்தோம் அப்படின்னா அதனுடைய ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம கப்புக்கு மாற்றிடலாம். இதில் 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் வந்து சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடட்டும். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கண்ணாடி பதம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்து கூட அரை ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி விதையை வந்து நான் வந்து ரசத்துக்கு இடிக்கிற கல்லில் வந்து நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். நம்ம வந்து முழு மல்லியாக போட்டோம் அப்படின்னா அரைப்படாது. ஆனால் இந்த மல்லி வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சட்னிக்கு. அதே மாதிரி முன்னாடியே சேர்த்துனோம் அப்படின்னா பேனில் வந்து நல்லா ஒட்டிக்கும். அதனால் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி, நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதை விட ஃப்ரெஷ்ஷான மல்லியை வந்து நம்ம இடித்து பயன்படுத்தினோன்னா இன்னும் வாசனை வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வதங்கிடட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வந்து வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதை எல்லாத்தையுமே ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க மிளகாய் வத்தலை வந்து கொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ இதில் சின்ன வெங்காயத்தை மாற்றிட்டு முதல்ல தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி விடாமையே இந்த அளவுக்கு வந்து அரைஞ்சிருக்கு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயில் கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து சட்னியில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னியுடைய டேஸ்ட் வந்து சின்ன வெங்காயத்தினுடைய இனிப்பும் மிளகாயினுடைய நல்ல காரமும் கலந்துருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஈஸியான டேஸ்டான வெங்காய சட்னியை வந்து அரைச்சி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.